சாஃப்டாக பூ போல் இடியாப்பம், அதுக்கு செமையான ஒயிட் குருமா. இந்த 2 ரெசிபியையும் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சட்டியை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 மூடி தேங்காய் போட்டு வதக்கிக்கணும். அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் சட்டி போட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து கடுகு வெடித்ததும் வெங்காயத்தை போட்டு அதில் வதக்கணும். வெங்காயம் வதங்கியதும் அதில் பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினோன்னே அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் சேர்த்து அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வரணும். கொதித்தோன்னே குருமா ரெடி ஆகிடும். இப்போது இடியாப்பம் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அந்த உப்பு மாவில் சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை பிணையணும். தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை பிணைஞ்சு எடுத்துக்கணும். அதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்து வச்சு அதை ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிடணும். இப்போது அந்த மாவை இடியாப்பம் புழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் இடியாப்பத்தோட வெள்ளை குருமாவையும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe my channel.